பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழியல் கலைக்களஞ்சியத்தை வெளியிட்டு சிறப்பான உரையாற்றிய முனைவர் மா. திருமலை அவர்களே, இந்த முதல் நூலை, முதல் படியை பெற்றுக்கொண்ட என்னுடைய அருமை நண்பர், நாடாளுமன்ற உறுப்பினர், நாவல் ஆசிரியர் திரு சு. வெங்கடேசன் அவர்கள், வரவேற்புரை நிகழ்த்திய பேராசிரியர் மேனாள் தஞ்சை தமிழ் பழகத்தினுடைய துணைவேந்தர் திரு நா. ராசேந்திரன் அவர்களே, நன்றியுரை சொல்ல வருகை வந்திருக்கும் பேராசிரியர் சரவணன் அவர்களே, தமிழ் அறிஞர்களே, தமிழ் அன்பர்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்தேன். தமிழ் அறிஞர், தமிழ் அன்பர் என்று நான் பிரித்து சொன்னது காரணம், இவர்களெல்லாம் தமிழ் அறிஞர்கள், நான் தமிழ் அன்பன் தான். இந்த தமிழ் வளர்ச்சிக் கழகம் 1947 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி தொடங்கப்பட்டது. திரு அவினாசலிங்கம் செட்டியார் அவர்கள் முயற்சியால் இந்த தமிழ் வளர்ச்சிக் கழகம் தோன்றப்பட்டது. பிறகு பல தலைவர்கள் வந்திருந்தார்கள். திரு சி. சுப்பிரமணியம் தலைவராக இருந்தார். திரு முனைவர் பாசா குழந்தைசாமி அவர்கள் தலைவராக இருந்தார். பே. தூரன் அவர்கள் பெரும்பணியாற்றினார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தொய்வு ஏற்பட்டது. ஒரு 10-15 ஆண்டுகள் ஒரு தொய்வு. நான் திரு சி. சுப்பிரமணியம் அவர்கள் காலத்தில் என்னை அறங்காவலர் குழுவில் போட்டிருக்காங்க. அது எனக்கே மறந்து போச்சு. இந்த 15 ஆண்டு காலம் தமிழ் வளர்ச்சி கழகம் எதையும் செய்ததாக தெரியல. பேதூரனோடு அந்த பணி முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன். பெரியவர் பேதூரன் அவர்களை நான் நன்கு அறிவேன். 1968 அவரை தெரியும். அவர் இறந்தது 1987 நினைக்கிறேன். அவர் பெரிய தமிழ் அறிஞர். அவர் உழைப்பு, அவர் சாதனை, அவர் செய்ததெல்லாம் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. அதற்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் மாலையில முனைவர் மாறா அவர்கள் என்னை சந்திக்க வரலாமான்னு கேட்டாங்க. வாங்கன்னு சொன்னேன். வந்து என்னை தமிழ் வளர்ச்சிக் கழகத்தின் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எனக்கு ஒரு பொறி தட்டியது. இந்த தமிழ் வளர்ச்சிக் கழகம் என்பது CS, வாசே, குழந்தைசாமி, பேதூரன் இருந்த அமைப்பு தானேனா? ஆமாம். எனக்கு கூட ஏதோ 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தொடர்பு இருந்ததாக எனக்கு நினைவு. அப்புறம் 15 ஆண்டுகள் நான் டெல்லியில இருந்த 20 ஆண்டுகளில் என்ன நடந்தது எனக்கு தெரியாது. எனக்கு அழைப்பும் வரல, நான் கூட்டத்திலையும் கலந்துக்குவேன். அவர் சொன்னாரு, உங்களுக்கு அழைப்பு வரல, யாருக்கும் அழைப்பு போகல. அறங்காவலர் குழுவும் செயல்படவில்லை, ஆட்சிக்குழுவும் செயல்படவில்லை, பொதுக்குழுவும் செயல்படவில்லை. ஆனால் ஏதோ பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள், அவர்கள் என்னை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் சொன்னேன். ரொம்ப மகிழ்ச்சி, நான் என்ன உதவி செய்ய முடியும்னு சொன்னேன். நீங்கள் அறங்காவலர் குழுவுக்கு தலைவராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த பழைய ஒரு புத்தகத்தை கொண்டாந்தார், அதை புரட்டி பார்த்தேன். இந்த அறங்காவலர் குழுல நான் ஒருத்தன் தானே உயிரோடு இருக்கிற அறங்காவலர்னு சொன்னேன். எல்லாரும் அழிந்து விட்டார். நான் தான் ஒரே அறங்காவலர் குழு அந்த ஆரம்பத்தில் போட்டத குழு உறுப்பினர்னு அவரும் அப்பதான் பார்த்தார். அந்த பழைய நூலை பழைய குறிப்புகளை பார்க்க செயல்படலாம் செய்யலாம்னு சொன்னேன். இதுக்கு தமிழ் வளர்ச்சி குழு கழகம் ஏற்படுத்திடலாம். ஆனால் பொருள் ஆதாரம் இல்லாட்டி எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. எப்படி பொருள் ஈட்டுவது, எப்படி செய்வது என்று பேசிக்கிட்டு இருந்தோம். நான் சொன்னேன், வீடு வீடா பிச்சை எடுப்பது என்பது இந்த காலத்தில் முடியாது. அரசுதான் செய்யணும். அரசிடம் சொல்லித்தான் இந்த வேலையை ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். அப்புறம் அமைச்சர்களிடம் பேசினேன். அவர்கள் முதலமைச்சரிடம் பேசினார். நான் பொது வழியில இதை சொல்ல வேண்டும். 2 கோடி ரூபாய் வைப்பு ரீதியாக அரசு தந்தது. 15 லட்சம் ரூபாய் செலவுக்காக தந்தார்கள், வேலையை தொடங்குவதற்காக. நான் அப்ப அரசுக்கு வாக்குறுதி தந்தேன். 2 கோடி ரூபாய் வைப்பு நிதியாக நீங்கள் தந்தீர்கள் என்றால் நாங்கள் 1 கோடி திரட்டி வைப்பு நிதியாக போடுவோம் என்று சொன்னேன். அதுல 70 லட்சம் திரட்டி இருக்கிறோம். 30 லட்சம் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் மதுரையில் இருந்தா பேராசிரியர் திருமலையும் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசனை வாங்கி தரலாம். நாங்க அடக்கத்தோடு வாங்கிக் கொள்கிறோம். 1 கோடி வைப்பு நிதி ஜூலை மாதத்துக்குள்ள போகணும். அதை போடுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப வேகமாக வேலை நடக்கிறது. இப்ப இந்த பேராசிரியர் மு ராமசாமி அவர்கள் எழுதிய நாடகவியல் கலைக்களஞ்சியம் அத அவர் ஒருவரே சில பேர் உதவியோடு அவரே ஆசிரியராக இருந்து அதை ஒரு அற்புதமான படைப்பு, நாடகத்தை பற்றி, நாடகவியலை பற்றி ஒரு கலைக்களஞ்சியம் தமிழிலே வந்திருக்கிறது. அத நாவலாசிரியர், நாடக ஆசிரியர் திரு இந்திரா பார்த்தசாரி அவர்கள் பார்த்துட்டு அவங்க கூப்பிட்டு பாராட்டினாங்கன்னு நினைக்கிறேன். சிறப்பான படைப்பு. அதைத் தொடர்ந்து தமிழியல் கலைக்களஞ்சியம். இது பொது கலைக்களஞ்சியம் அல்ல. என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா தான் 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் பழக்கமான அறிமுகமான கலைக்களஞ்சியம். அதுல எல்லா பொருள்களும் இருக்கும். இது எல்லா பொருள்களும் இருக்காது. உதாரணத்துக்கு அரசியல், சட்டம், அறிவியல் இதெல்லாம் இருக்காது. தமிழியல் கலைக்களஞ்சியம். இது அவர் முன்னுரையில் எழுதியிருக்கிற மாதிரி இது தொகுப்பு தான், திருந்திய பதிப்பு அல்ல. இது தொகுப்பு தான். திருந்திய பதிப்புன்னா ஏராளமான செலவாகும், ஏராளமான அறிஞர்கள் வேலை பார்க்கணும், ஏராளமான காலமாகும். திருந்திய பதிப்பை அல்லது புது பதிப்பை ஒரு நாள் தமிழ் வளர்ச்சி கழகம் செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் நேற்று அவர்தான் தமிழ் வளர்ச்சி கழகத்தின் தலைவர், நான் அறங்காவலர் குழுவின் தலைவர் தான். அதனால என்ன தலைவராக கருத வேண்டாம், அவர்தான் தலைவர்.
அவர் தான் தமிழ் அறிஞர், அவர் தான் பொருத்தமான தலைவர். நான் ஏதோ தொடர்புக்கிறதுனால பணத்துக்கு மட்டும்தான் அரங்காவலர், வேற ஒன்றும் வேலை இல்லை. இதுல தமிழியல் கலைக்களஞ்சியம் 1968 நின்றுச்சு. அதற்கு பிறகு 58 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 1968க்கு பிறகு எந்த செய்தியும் எந்த தரவுகளும் கலைக்களஞ்சியத்தில் கிடையாது. ஆகவே தமிழியல் கலைக்களஞ்சியத்திலும் இருக்காது. உதாரணத்துக்கு கவிஞர் கண்ணதாசனை பத்தி ஒரு குறிப்பே கிடையாது, இருக்க முடியாது. அவர் அந்த கலைக்களஞ்சியத்தில் இல்லாததுனால அவரை பத்தி குறிப்பு இருக்க முடியாது. அந்த மாதிரி பல குறிப்புகள் இல்லை. ஆனா இருக்கிற குறிப்புகள் ஒரு பெரிய பொக்கிஷம். களஞ்சியம் என்றாலே கருவூலம் அல்லது பண்டகசாலை தான். தானியத்தை சேர்த்து வைப்பது பண்டகசாலை, பொருளை சேர்த்து வைப்பது கருவூலம். இது கலைக்களஞ்சியம். 50 ஆண்டுகளுக்கு முந்தைய களஞ்சியத்தை தான் இப்ப கலைக்களஞ்சியமா போட்டிருக்கோம், தமிழியல் கலைக்களஞ்சியம். இதைத் தொடர்ந்து பல்லாயிரம் நூல்கள் வந்துவிட்டன. பேராசிரியர் திருமலையும் அருமை நண்பர் வெங்கடேசனும் அவங்க சொன்னாங்க. இந்த 50 ஆண்டுகள்ல பல நூல்கள் வந்துவிட்டன, பல பொருள்களை பற்றி தமிழ் நூல்கள் வந்துவிட்டன. அவையெல்லாம் அந்த நூல்களை எல்லாம் இணைத்து தமிழியல் கலைக்களஞ்சியத்தை இந்த 50 ஆண்டுகள் நிகழ்வுகளை தொகுக்க முடியுமான கதையில பேசும். அதுவே பெரிய வேலை. அதை செய்யலாம் என்று நம்புகிறேன். கலைக்களஞ்சியம் தொடங்கும் புதிய கலைக்களஞ்சியம் அல்லது திருத்திய கலைக்களஞ்சியத்தை செய்வதற்கு எங்களுக்கு சக்தி கிடையாது. ஆனால் இந்த தமிழியல் கலைக்களஞ்சியத்தை பின்காலத்தில் 52 ஆண்டுகள் 54 ஆண்டுகளை சேர்த்து இதை விரிக்கலாம்னு ஒரு ஆசை. அந்த ஆசை எல்லாருடைய வாழ்த்துக்களும் இருந்தால் நிறைவேறும் என்று நம்புகிறேன். அதற்கு பெரும் பணம் தேவைப்படும். பணம் சேர்க்கறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இன்னும் சொல்ல போனா அரசே ஒரு வரி, கலைக்களஞ்சிய வரி போட்டு எல்லாத்தையும் ஒரு ரூபா வசூலித்தாலே 8 கோடி ரூபாய் கிடைக்கும். அத சொல்லலாம். ஆனா அரசும் உதவி செய்ய தயாராக இருக்கிறது, புரவலர்களும் உதவி செய்ய மனநிலையில் இருக்கிறார்கள். அதை இந்த முயற்சியை செய்ய முடியும், செய்ய வேண்டும் என்று தமிழ் வளர்ச்சி கழகத்தின் தலைவரை நான் அன்போடு கேட்டுக் கொடுக்கிறேன். இங்க பல செய்திகள் இருக்கின்றன, எந்த பக்கத்தை வேணாலும் புரட்டலாம். இந்த கலைக்களஞ்சியத்தில் என்சைக்ளோபீடியால ஒரு வசதின்னா முதல் அத்தியாயத்தை படிக்கணும், 2வது அத்தியாயத்தை படிக்கணும்னு ஒண்ணு. முதல் அத்தியாயத்தை படிச்சா தான் 2வது அத்தியாயத்தை படிக்கணும். காவல் கோட்டம் படிக்கணும்னா, வேல்பாரி படிக்கணும்னா முதல் அத்தியாயத்தை படிச்சா தான் அடுத்த அத்தியாயத்துல என்ன சொல்லு. ஆனா இது எதை வேணாலும் போட்டோம். இப்ப ஆண்ட்ரூ கார்னகியை பத்தி சொன்னாங்க. ஆண்ட்ரூ கார்னகி தான் 1900 ஆண்டுல கார்னகி மெல்லன் பல்கலைக்கழகத்தை தொடங்கினார். அந்த பல்கலைக்கழகமே இப்ப ஏறத்தாழ 126 ஆண்டுகளுக்கு முன்ன தொடங்கின பல்கலைக்கழகம். அது மாதிரி தமிழ்நாட்டில் பல புரவலர்கள் பல்கலைக்கழகத்தை தொடங்கியிருக்காங்க. இங்க காரைக்குடியில இருக்கிற அழகப்பா பல்கலைக்கழகம், அழகப்பா செட்டியார் என்ற புரவலர் தான். சிதம்பரத்தில் இருக்கிற அண்ணாமலை பல்கலைக்கழகம், அண்ணாமலை செட்டியார். இந்த அண்ணாமலை ரெட்டியார் குறிப்பை பத்தி சொன்னீங்க, அதுக்கு அடுத்த குறிப்பு அண்ணாமலை செட்டியார். அண்ணாமலை ரெட்டியார், அடுத்தது அண்ணாமலை செட்டியார்,
அண்ணாமலை ரெட்டியாருடைய புகைப்படம் இல்ல, அண்ணாமலை செட்டியாருடைய புகைப்படம் இருக்கு. அதனால எந்த பக்கத்தை வேணாலும் புரட்டலாம். எந்த பக்கத்தை புரட்டினாலும் அதுல நமக்கு அறியாத தெரியாத புதிய செய்தி கிடைக்கும். இவங்க ஏன் முன்னுரைய 2 பக்கத்துல முடிச்சுட்டாங்கன்னு நம்ம வெங்கடேசன் கேட்டார். முன்னுரை 300 பக்கம் இருந்தா அது 800 ஆயிடும். முன்னுரை தான் எழுதினார். முன்னுரையில இந்த கலைக்களஞ்சியம் முயற்சி என்பது முன்னத்தி ஏர் நான் முதலாக கேள்விப்பட்டேன். லீடு பிளவுன்னு அர்த்தம். முதல் ஏர், முன்னத்தி ஏர் என்று ஒரு சொற்றொடரை நான் தெரிந்து கொண்டேன். அதற்காக நன்றி. இப்ப தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கலைக்களஞ்சியம், குழந்தைகள் கலைக்களஞ்சியம், மருத்துவ கலைக்களஞ்சியம், சித்த மருத்துவ கலைக்களஞ்சியம் என்று 4 கலைக்களஞ்சியங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆ முதல் நா வரை தமிழ் எழுத்துக்கள். எழுத்து எனப்படுவது அகர முதல் நகர இருவாய். ஆ வரை நா வரை எந்த பக்கத்தை புரட்டினாலும் ஒரு புதிய செய்தி கிடைக்கும். அந்த புதிய செய்தி மற்ற செய்திகளுக்கு நம்மை அழைத்து செல்லும். அதனால இதுக்கு ஒரு மம்சம் தேவையில்லை. இந்த ஒரு பக்கத்தை படிச்சாலே எந்த 10 தொகுதிகள்ல எந்த தொகுதியில எந்த பக்கத்துல இருக்குன்னு ஒரு அதுக்கு பேர் என்ன, பொருள் அடக்கமா பேர் இல்ல, கட்டுரை, கட்டுரையாளர், கட்டுரையாளர் முழுப்பெயர், பக்கம். அந்த பக்கத்துல போனா அந்த எந்த தொகுப்புல இருக்கும் என்ற செய்தி கிடைக்கும். அங்க விரும்பியவர்கள் அதுக்கு போவாங்க. அதனால இது பெருமுயற்சி, புது முயற்சி. இந்த முயற்சி தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்னுமே அரங்காவலர் குழு, ஆட்சிக்குழு, பொதுக்குழு எல்லாம் தூங்காது. நாங்க தூங்க மாட்டோம். எங்களுக்கு பிறகும் தூங்காத அரங்காவலர்களை, தூங்காத ஆட்சிக்குழு உறுப்பினர்களை, தூங்காத பொதுக்குழு உறுப்பினர்களை நியமிப்போம். அவர்கள் தொடர்ந்து இதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மதுரையை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், முதல் நாடகவியல் கலைக்களஞ்சியம் சென்னையிலே வெளியிடப்பட்டது. சென்னை பல்கலைக்கழகத்தில். மதுரை பல்கலைக்கழகத்தில் வெளியிடலாம்னு யோசிச்சோம். அப்புறம் இப்ப விடுமுறையின் காரணமாக மதுரை பல்கலைக்கழகத்தில் எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது. அதனால கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் பண்றோம். ஒவ்வொரு நூலையும் 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு நூலை வெளியிட வேண்டும் என்று பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்கள் கனவு காண்கிறார். அது கனவு மெய்ப்படும் என்று நான் நம்புகிறேன். 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுத்து அந்த பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை இணைத்து இந்த நூல்களை வெளியிடுவோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். இதுல இவ்வளவு பக்கம் இருக்கே, இவ்வளவு விலை இருக்கேன்னு நினைக்காதீங்க. அவர் பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்கள் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். ஸ்டூடெண்ட் எடிஷன், மாணவர் பதிப்பு. அது பிரிண்ட் அண்ட் டிமாண்ட். இப்ப பிரிண்ட் அண்ட் டிமாண்ட் தான், யாரும் அச்சிடுறது இல்லை. ஆக எத்தனை மாணவர்கள் வேணாலும் கேட்டா அதற்கான பிரிண்ட் அண்ட் டிமாண்ட் ஒரு வாரத்திலேயே கொடுத்துருவாங்க. அதையெல்லாம் சலுகை விலைக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன். தயவு செய்து முதல் நாள், முதல் ஷோ, முதல் காட்சி போற பணத்தை விட இது குறைச்சுதான். அதனால தயவு செய்து நம்முடைய வீட்டில்
தமிழ் ஆர்வத்தை உருவாக்குங்கள், தமிழ் அன்பர்களாக உங்கள் பிள்ளைகளை மாற்றுங்கள். அந்த தமிழ் அன்பர்களில் பல தமிழ் அறிஞர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் பேராசிரியர் சரவணன் அவர்களுக்கும் இந்த இடத்தை தந்து உதவிய கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.